தங்கள் புகழ் வாழ்க. தங்களை காண கஞ்சமலையிலிருந்து மூலிகை மருத்துவர்கள் வந்திருக்கின்றனர். வரச் சொல்லுங்கள். மன்னர் மன்னா வணக்கம். நமது நாட்டில் உள்ள மலைகளில் பல வகை மருத்துவ மரங்களும் பல மூலிகை செடிகளும் உள்ளன. ஆனால் இதை எல்லாவற்றையும் விட அரிய நெல்லி மரம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளோம். அப்படியா? அந்த நெல்லி மரம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையே அரிதாக காய்க்கும். பூத்து பிஞ்சு விடும். ஆனால் பிஞ்சுகள் எல்லாம் முதிர்ந்து விடும். சில கனிகளை மிஞ்சும். அதன் கனியை உண்டால் நரை, திரை, மூப்பின்றி நீண்ட காலம் வாழலாம். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அரசே, இத்தனை சிறப்பு வாய்ந்த இம்மரத்தை நாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் கூறுவது சரிதான். யாரெங்கே? அரசே, அந்த அரிவகை மரத்திற்கு காவலர்களை நியமித்து பாதுகாப்பு கொடுங்கள். ஆகட்டும் மன்னா. புலவர்களும் கலைஞர்களும் தங்களிடம் பரிசில் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை மனநிலை இளையவனாக இருந்தாலும் பெருந்தன்மையும் கொடையும் வீரமும் உடையவன் என்று புலவர்கள் பாராட்டுவதை அவர் கேட்டார். அப்படியானால் நாமும் அவரை போய் பார்த்து வரலாம் என்று புறப்பட்டார். பல நாட்கள் நடந்து தகடூரை அடைந்தார். வாருங்கள் தாயே, அமருங்கள். தாங்கள் யாரம்மா? நான் அவ்வை என்னும் பெயரையுடையவள். உலகம் அறிந்த தமிழ் மூதாட்டியே, தாங்களின் நாட்டிற்கு வந்தமைக்கு தாங்கள் பெருமை கொள்கிறோம். ஏதேனும் சிறிது உணவு உட்கொள்ளலாமா? உணவை பிறகு பார்க்கலாம். முதலில் நான் மன்னனை காண வேண்டும். அம்மா, அவர் நாட்டு பாதுகாப்பு விஷயமாக அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார். சற்று பொறுங்கள் தாயே. அதிகாரி அவ்வை வருகையை மன்னருக்கு தெரிவிக்கிறார். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த அவ்வையே, வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வந்து நெடுநேரம் ஆயிற்றோ? என் பிழையை பொறுத்தருள வேண்டும். நல்லாட்சி செய்யும் அதியமா நெடுமா நஞ்சியே வணக்கம். மன்னா, நீர் நீடூழி வாழ்க. தங்கள் கொடைவளம் பெருகட்டும். நாட்டு வளம் சிறக்கட்டும். 8 திக்கும் புகழ் பரவட்டும். நன்றி தாயே. இதுவரையிலும் தங்களை நான் காணும் பேரு எனக்கு கிட்டவில்லை. ஆனால் இன்று தாங்களே என் மீது கொண்ட கருணையினால் என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னா, நீங்கள் புலவர்களை ஆதரிக்கும் பண்பால் ஈர்க்கப்பட்டே உங்களை காண வந்தேன். நான் அகவையிலும் சரி, அறிவிலும் சரி மிகவும் சிறியவன். தாங்களோ இரண்டிலும் பெரியவர். போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளையிற தென்னாடு. 1000 இருந்தாலும் கடவுளுக்கு தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு, உண்மை கொட்டி வந்து கொண்டாடு. வித்து உண்ணு வெதிச்சாக முத்து விளையுது நம் நாடு. எல்லாம் கொட்டுது கொட்டுது, மழை எல்லாம் சுட்டுது சுட்டுது, விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது, நன்மை விளையாத நிலம் எல்லாம் நட்டது நட்டது, விலகு எல்லாம் கொட்டுது கொட்டுது, மரம் எல்லாம் கிட்டுது கிட்டுது, சின்னம் குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். மன்னா, தங்கள் ஆட்சியில் மக்களுக்கு குறையதும் உண்டோ? இந்த மரம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளதே. ஆமண்ணா. சரி, வாருங்கள் செல்வோம். நாளாக நாளாக அணிகளை இழந்து வரும் மங்கையை போல பிஞ்சுகள் உதிர்ந்தன. ஒரே ஒரு காயே மிஞ்சியது. அங்கு பார்த்தாயா? எல்லா பிஞ்சுகளும் உதிர்ந்து போச்சு. ஒரு காயாவது மிஞ்சியது. நாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். நெல்லிக்கனி பல இருந்தால் யார் யார் உண்பது என்ற சிக்கல் உண்டாக இடம் உண்டு. ஆனால் இப்போது ஒரே ஒரு கனிதான் உள்ளது. இது நம் மன்னர் உண்பதற்கே உரியது. அவர் நரை, திரை, மூப்பு இல்லாமல் பலகாலம் நீடூழி வாழட்டும். இத்தனை சிறப்பு வாய்ந்த கனியை நான் தான் பறித்து மன்னரிடம் கொடுப்பேன். இல்லை இல்லை, நான் தான் பறிப்பேன். இல்லை, நான் தான் பறிப்பேன். நான் தான் பறிப்பேன். நான் தான் பறிப்பேன். அதான் மன்னரே வருகிறார். எனது வாக்கியம் தாயே.
பகையரசர்களே, போர்க்களத்திலே புக வேண்டாம். புகுந்தால் நீங்கள் தொலைந்து போவீர்கள். எங்களிடம் ஒரு வீரன் இருக்கிறான். அவனுடைய வலிமையை சிறந்தது. யார் இங்கே? அண்ணா, நாளைய ஓயை நம் அரண்மனைக்கு வர சொல்லி தூது அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. மறுநாள் காலை அரசவை. பார்ப்போற்றும் தாயே, வாருங்கள். வணக்கம். அன்பிற்கிலக்கணமான அதியமான் நெடுமான் நஞ்சியே, வணக்கம். என்னை தாங்கள் அழைத்ததன் காரணம் என்னவோ? கூறுகிறேன் தாயே, முதலில் இக்கனியை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. நீங்கள் தரும் கனி என்றால் அது சுவையாக தான் இருக்கும். அடடா அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. அம்மையே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். அவரே தன் கையால் இக்கனியை பறித்தார். என்ன, அரசரை பறித்தாரா? ஆம், அது மட்டுமல்ல, அந்த அரிய வகை கனியை உண்பவர்கள் நரை, திரை, மூப்பு இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம். அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? உன் பெயரில் தான் அஞ்சி என்னும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதே இல்லையே. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். ஆனால் தாயே, நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்திற்கும் வீர உணர்விற்கும் சிறிது கூட எனக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்களும் ஆயுத்தமாக உள்ளனர் வேண்டே. மிக்க மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, சற்று முன்தான் நமது ஒற்றரிடம் இருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் மீது போர் தொடுக்க எண்ணினேன். ஆனாலும் தாங்கள் என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்பதை எண்ணி என் உள்ளம் பூரிக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள். யாம் இப்போது உம்மோடு நட்பு நாடி வந்துள்ளோம். மிக்க மகிழ்ச்சி தொண்டைமானே. அண்ணா, உங்கள் அன்பையும் மக்கள் மேல் கொண்டிருந்த பரிவையும் தங்களின் மனித நேயத்தையும் அறியாது தவறு செய்ய நினைத்தேன். நல்ல வேளை, அன்னை அவர்கள் எனது அறிவு கண்ணை திறந்து வைத்தார்கள். எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக நட்பு கொள்ளலாம். வாருங்கள். அதியமான் நெடுமான் நஞ்சியே, தொண்டை மானே, இப்புவி உள்ள வரையில் உங்கள் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ நீடூழி வாழ்க. அனைவரிடத்தும் மனிதம் மலர்ந்து எட்டு திக்கும் அதன் மனம் பரவ. It's a great pleasure to be a member of the ordinary life. It reflects sincerity, humility, and commitment to excellence. So it's our privilege to welcome. ரெவரண்ட் ஃபாதர் இருதய செல்வன் அவர்களே, ரெவரண்ட் சிஸ்டர் செல்வராணி அவர்களே, ரெவரண்ட் சிஸ்டர் டெனிசி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ரெவரண்ட் ஃபாதர்ஸ் மற்றும் ரெவரண்ட் சிஸ்டர்ஸ், விருந்தினர்கள், பெற்றோர்கள், என் இனிய மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய பொழுது. Thank you, sir, for your presence. Give a big round of applause. And now our eighth performers of fourth and fifth standard are ready to serve the humanity through a graceful language of dance. So get
இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு சரியான இடம். இங்க ஃபேக்டரி கட்டினா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இங்க இருக்கவங்க எப்படி மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களே போதும், உறவுகள் அழுத்தது போதும், அன்பே என்றும் தீராகும். இப்பதான் புரியுது, மனிதநேயம் என்பது மொழி, இனம், வாழும் இடம் இவற்றை பொறுத்து மாறுபடுவதில்லை. அன்பும் மரியாதையும் புரிதலும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனிதநேயமும் இருக்கு. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே, அக்கார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் என்ன சொன்னது யாருன்னு தூருக்குள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. Wow, what a spectacular performance! Every moment was filled with energy, grace. Let us travel to Venice and witness a story with the concept humanity is the greatest strength of all. Ladies and gentlemen, enjoy Shakespeare's masterpiece. The quality of mercy is not strength, it droppeth as the gentle rain from heaven. Come, let's enjoy this wonderful presentation with a cheerful spirit. I'm of Venice with attender and messenger, renowned for his fairness, wisdom and justice. Prince of Aragon, Prince of Morocco,
So, dear audience, sit back, enjoy the performance, and remember the quality of mercy is not strained. Welcome to the Merchant of Venice. When the sky is painted blue, I lift my eyes to heaven, and my heart is drawn to you. Clothed in grace and mercy. Scene 1. Welcome to Venice, the city of merchants. Antonio, a kind and generous man, with the company of his close friends Salarino and Graciano. Soon, Why do you look so worried? My heart is ready, but my purse is empty. I cannot appear before Portia without honor and dignity. Bassanio, you have never been a stranger to my heart. My money is tied up in my ship. Anyhow, we shall find a way together. Your kindness gives me hope. I promise that I will never forget your love and sacrifice. True friendship is never measured by gold or silver. It's measured by loyalty and love. Come, let us go and find someone who will lend us the money. Come friends, let's rejoice. Scene 2. A street in Venice. To predict my future, I respect my father's last wish. I pray that the right person will understand that the true value is found in goodness and not in appearance. My dear Portia, many rich and powerful men have come here. They only looked at your beauty and wealth. None of them understood the meaning of your father's test. Do not lose your hope. The right man would arrive soon. Thank you for your confidence, Nerissa. Welcome, my lords. You must choose one of these 3 caskets: gold, silver, and lead. Only one contains Portia's portrait. Welcome, Prince of Morocco. Welcome, Prince of Morocco. You must choose any of these 3 caskets. Oh, lead! I don't want this. Silver? No! I have chosen gold. It's a skull. Ah! I have chosen wrongly. All that glitters is not gold. Farewell, Portia. Thank you, Prince of Morocco. Welcome, Prince of Aragon. Portia is for me. Portia is for me. Portia is for me. You should choose any of these 3 caskets. Oh my God! Please give me Portia. I want to choose the correct casket. Go. ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கின்ற பொழுதுதான் அங்கு மனித நேயம் இருக்கின்றது. நாம் மருத்துவரிடம் போகிறோம், அவரை மருத்துவராக பார்க்கிறோம். ஒரு ஆசிரியரிடம் போகிறோம், ஆசிரியராக பார்க்கிறோம். ஒரு பேருந்து ஓட்டுநரிடம் போகிறோம், அவரை ஓட்டுநராக பார்க்கிறோம். நாம் யாருமே அவர்களை மனிதர்களாக பார்ப்பதில்லை. நமக்கு உதவி செய்கின்ற ஒரு கருவிகளாக பார்க்கின்றோம். அது தவறு. மனித நேயம் அவசியம். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். அந்த மனிதனுக்கு முழு மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த மனிதனை அன்போடு நாம் பழகி வளர்க்க வேண்டும் என்ற பல உண்மைகளை இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனியாக சொன்னால் நிறைய இருக்கின்றது. அதிகமான் நெடுமான் அஞ்சி தான் வாழ்வது முக்கியம் அல்ல, தன் குலம் வாழ வேண்டும், தன் தமிழ் குலம் வாழ வேண்டும் என்பதற்காக ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தார் என்று சொன்னார்கள். எவ்வளவு உயர்ந்த மனித நேயம் அது! நான் இறந்தால் பரவாயில்லை,
And now, it's time to experience the same message in a vibrant and energetic way. With God's blessing, our friends from classes 6 to 9 are set to light up the stage with a spectacular dance performance. So sit back, relax, and enjoy the electrifying performance by our talented dancers. Wow, what an electrifying performance! Every moment was bursting with energy and excitement. Let's give a big round of applause to our energetic dancers and the teachers for this.
Strengthen your body. Walk like a proud lion. Rule over your five senses and embrace ultimate unity. సాగదు సంకల్పం ఒకటే చాలదు దానికి సమయమే కదరా ఆయుధం విజయం నేరుగా చేరదు శ్రమ పడితే రక్కగా మారదు నీ లక్ష్యం చేరే మార్గంలో ప్రతి సెగను విలువని తెలుసు